ஹாய் ஸ்கூல் தொறந்தாச்சா இனிமேல் ஓடு ஓடு ஓடிட்டே இருன்னு காலம்புற பயங்கர பிஸியான ஷெட்யூல்டாக இருக்கும். அதோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் வேற கேட்கவே வேணாம். நார்மலாகவே வெள்ளிக்கிழமை பிஸியாக இருக்கும். அதோட அதான் இப்போ 2 மாதமாக ஜாலியாக இருந்தாச்சா இன்றைக்கி அது காலம்புற நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு இழிச்சிட்டு சாப்பாடுக்கு அடுப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்றிட்டு அப்படியே கொஞ்சம் சாதம்லாம் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அதோட சாமி கும்பிட வந்தாச்சு. கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு சாமிக்கு தூப தீபம்லாம் காமிச்சு பூவெல்லாம் வச்சு எல்லாம் பூஜை பண்ணுனா மாம்பழம் தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். அது என்னமோ வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சாமி கும்பிடலைன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லாவே இல்லாத வாரம் ஃபுல்லாகவே நல்லாவே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் எப்படியா இருந்தாலும் சாமிக்கு பூஜை பண்ணிடுறது. அதோட பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு டிஃபன் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். டிஃபன் தோசை தான் கிளம்புற சின்ன தோசை தக்காளி சட்னி வச்சுட்டு பசங்களை சாப்பிட்டோன்னே அதோட சின்னவனை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவன் கிளம்பிக்கிட்டு இருந்தான். நானும் மற்ற வேலையை சின்ன சின்ன வேலையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாசலில் உருளியை வச்சு சுற்றி ரோஜா பூ வச்சு இது நம்ம வீட்டில் பூக்கிற சந்தன முல்லை பூவை நடுப்புற போட்டு வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதுதான் என் பையனுக்கு ஸ்கூலில் யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க. அதோட டைம் ஆகிடுது. டைம்னால் குடு குடுன்னு ஓடுது. வாசலில் கொண்டு ஸ்கூலில் போய் நல்லபடியாக விட்டு வந்தாச்சு.